ஹீரோயின் அவங்க அம்மாவுக்கு பயங்கரமா மேக்கப் பண்றாங்க. அதை பார்த்து அந்த அம்மாவே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவங்க அவ்வளவு அழகா இருக்காங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கணும், ஹீரோயின் நம்ம வாழ்ற காலத்துல இருந்து டைம் டிராவல் பண்ணி அவங்க அம்மா சின்ன வயசா இருக்கப்போ போயிடுறா. அவ எப்படி அங்க போறான்னா, ஹீரோட அப்பா அவங்க அம்மா ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. ஒரு கட்டத்துல அவங்க அம்மா இறந்தே போயிடுறாங்க. இப்ப இறந்து போன அவங்களோட சாம்பல் எடுத்துட்டு ஹீரோயின் ரொம்ப சோகமா நடந்து வரா. அப்ப ஹீரோயின் அப்பாவோட கேர்ள் ஃபிரெண்ட் அங்க வரா. இப்ப அவ கையில வச்சிருந்த அந்த சாம்பல் பாக்ஸ கீழே பிடிச்சி தள்ளி விடுறா. ஹீரோயின் அந்த சாம்பல் பாக்ஸ் எடுக்கலான்னு ஓடுறா. அப்ப அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. இப்ப கண்ணை முடிச்சு பார்த்தா அவங்க அம்மா வாழ்ந்த காலத்துக்கே திரும்பி வரா. அவங்க அம்மா பார்த்ததும் ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாகறா. ஆனா அந்த அம்மாவுக்கு இவ யாருன்னே தெரியல. ஹீரோயின் எப்படி அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அவளை சமாதானப்படுத்திடுறா. அந்த இடத்துக்கு அந்த அம்மாவோட சித்தி வராங்க. அந்த அம்மாவை பிடிச்சி அடிக்க போறாங்க. நல்லவேளை ஹீரோயின் வந்து அவங்கள காப்பாத்திடுறாங்க. அப்ப அங்க சித்தியோட பொண்ணு வரா. அவளை பார்த்ததுதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயமே புரியுது. அவதான் நம்ம அப்பாவோட லவ்வர்னு தெரிஞ்சுக்கிறா. உடனே அவன் மேல பயங்கர கோவப்பட்டு அவங்க ரெண்டு பேருமே அடிச்சு விரட்டி விட்டுறா. இப்ப ஹீரோயின் அவங்க அம்மா கூட்டிட்டு போய் தூரத்துல ஒரு பணக்காரர் நிப்பாரு. அவர் தான் நம்மளோட அப்பான்னு சொல்றா. ஆக்சுவலா அவரு ஹீரோயின் அம்மாவை ஒன்சியா லவ் பண்ணிருப்பாரு. அவங்க உடம்பு சரியில்லாத காலத்துல இவர் தான் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருப்பாரு. இப்ப அவருக்கே தன்னோட அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஹீரோயின் முடிவு பண்றாங்க. இப்ப ஹீரோயின் இல்லாத நேரமா பார்த்து அவங்க அம்மாவை அவரோட அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அந்த சித்தியும் சித்தி பொண்ணும் ட்ரை பண்றாங்க. நல்லவேளை ஹீரோயின் வந்து அவங்களை காப்பாத்திடுறா. மட்டும் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சீங்கன்னா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்றேன். உடனே அவங்க ரெண்டு பேருமே பயந்து அந்த பிளானே டிராப் பண்ணிடுறாங்க. அந்த அப்பாவும் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாரு. இப்ப அந்த ஊர்ல ஒரு காம்படிஷன் நடக்கும். அந்த காம்படிஷன்ல அந்த சித்தி பொண்ணு வந்து அம்மா கிட்ட, நீ எல்லாம் ஒரு நாட்டுப்புறம், உனக்கெல்லாம் பாட்டு பாடுறது ஒண்ணும் தெரியாது, பாரு நான் தான் வின் பண்ண போறேன்னு ரொம்ப கேவலமா பேசுறா. இதனால ஹீரோயினுக்கு பயங்கரமா கோவம் வருது. அவங்க அம்மா தனியா கூட்டு போய் நல்லா பாட்டு சொல்லித்தரா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பயங்கரமா மேக்கப் போட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டு போறா. ஃபர்ஸ்ட் அந்த சித்தி பொண்ணு பாடுறா. எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. அவதான் ஜெயிக்க போறான்னு அவளே நினைச்சுக்கிறா. இப்ப கரெக்டா ஹீரோயின் அம்மாவோட பேரை சொல்றாங்க. அவங்களும் அங்க வராங்க. அவங்க வந்ததுமே எல்லாருமே அவங்க அழகா பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இப்ப அவங்க பாட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வாய்ஸை கேட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஹீரோயின் அவங்க கூட சேர்ந்து பாட ஆரம்பிக்கிறா. இப்ப அதே நேரத்தில் அந்த பணக்காரரை காட்டுறாங்க. அவரும் தைரியம் வந்து ஹீரோட அம்மாவுக்கு ப்ரொபோஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் தான் பிறக்காம போனாலும் பரவாயில்லன்னு அவங்க ரெண்டு பேருமே சேர்த்து வச்சிடறாங்க. ஏன்னா தன்னோட அம்மாவோட சந்தோஷம் தான் முக்கியங்கிறதெல்லாம் அவங்க அப்படி ஒரு முடிவு எடுத்துறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.